நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட காட்ஸ் சாவரனிட்டி அண்ட் சாங்டிஃபிகேஷன் என்ற தலைப்பிலே நான் உங்களோட கூட சில வசனங்களை சொல்லி பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். சாங்டிஃபிகேஷன் என்று எடுத்துக்கொண்டோமானால் அது பரிசுத்தமாகுதல் என்று வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், தேவன் ஆளுகை செய்கிறபடினாலே தேவனுடைய ராஜரீகமும் ஆளுகையும் இந்த பரிசுத்தமாகுதலில் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து உலகத்தில் நான் சில காரியங்களை சொல்ல ஆசையாயிருக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது மூன்று பாகங்களாய் நாம் அதை பிரித்து பார்க்க போகிறோம். முதலாவது, ரட்சிப்பு இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, அந்த ரட்சிப்புக்கு ஒரு நிச்சயம் உண்டு. தேவன் ரட்சிப்பை கொடுத்து விட்டார், ரட்சிப்பின் நிச்சயத்தையும் கொடுத்து விட்டார். அதன் பின்பதாக தேவன் பரிசுத்தமாகுதலை நமக்கு கொடுக்கிறார். இந்த கிரேட்னஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் என்பதை குறித்து தான் நான் உங்களிடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக சில காரியங்களை சொல்ல விரும்பப்படுகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரத்துல 7-8 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இடத்துல பார்க்கும் பொழுது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, I am the Lord who makes you holy. I am the Lord who makes you holy. யெகோவா மெக்காதீஸ் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல. அப்ப God is the one who makes us holy என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு எல்லா டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்துட்டு அதோடு கூட அவர் நிறுத்தி விடாமல் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பின் இலவசம் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு கிருபையினாலே வருகிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அது கிருபையினால் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? அதை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். கிரேஸ் அலோன் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதனால நமக்கு மேன்மை பாராட்டல் கிடையாது. நான் செஞ்சுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை தேடி வந்தார். நான் தொலைந்ததை கூட அறியாதிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். அது மாத்திரமல்ல, அது தேவனுடைய செய்கையா இருக்கிறது. God is sovereign in this. ரட்சிப்பை கொடுப்பதிலே, நம்மை ரட்சித்து அழைத்து நீதிமான் ஆக்குவதிலே தேவன் சாவரனா இருக்கிறார். அவர் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சங்கீதக்காரன் வேதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the guarantee of salvation, ரட்சிப்பின் நிச்சயம். இப்படி நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு நாம் இழந்து போவதில்லை. ஏன் நாம் இழந்து போவதில்லை? வேதம் சொல்லுகிறது. The word of God gives us guarantee. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 30 வரை உள்ள வசனத்தை நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, the golden chain of salvation which is unbreakable என்று சொல்வார்கள். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவரை முன் குறித்திருக்கிறார். He predestined them. Whoever he predestined, he called. Whoever he called, he justified. And whoever he justified, he glorified என்று பார்க்கிறோம். இப்போ முதலாவது ரட்சிப்பு நிச்சயத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறது. So first God's plan பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is God's plan. He want to foreknow people and so that he can glorify them. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை, unchanging promises of God என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-18 வரை உள்ள வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாக காட்ட விரும்பி காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய்
ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அதாவது இது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். வேதத்திலே நீங்க பாக்குறீங்கன்னா 2 இடத்துல தான் தேவனே ஆணையிடுகிறாரு நம்ம பாக்குறோம். ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றார், ஆணையிட்டு சொல்கிறார். தம்மிலும் மேலானவர் ஒருவரும் இல்லாதபடினால தேவன் என்ன பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, நம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய பேரிலே அவர் ஆணையிடுகிறார். ஆணையிட்டவர் என்ன சொல்லுகிறார்னா, உன்னில் அநேகர் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், உனக்குள் அநேக ஜனங்கள் கிறிஸ்துக்குள் வருவார்கள் என்று நாம் சொல்கிறதை பார்ப்போம். அப்ப ரட்சிப்பின் நிச்சயம்னு வச்சாலே இது காட்ஸ் பிளான் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரெஸ்டிங் ஆன் காட்ஸ் ப்ராமிசஸ். இது இரண்டையும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தேவனே ஆணையிட்டு சொல்கிறார். இது இரண்டையும் வைத்து இங்க பார்க்கும் பொழுது ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்ப 2 மாறாத விசேஷங்கள் என்ன? ஒன்னு காட்ஸ் பிளான், ஒன்னு காட்ஸ் ப்ராமிசஸ். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுகிறது. தெய்வ திட்டம் நிறைவேறுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் ப்ராமிஸ் பண்ணினபடியினாலே தான் அதை என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றி வருகிறார். உங்களுக்கு ஒரு திட்டம், எனக்கு ஒரு திட்டம், ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அதை நிறைவேற்றி வருகிறார். அது தேவனுடைய செயலா இருக்கிறது. அதனாலதான் பாருங்களேன், நாம ரட்சிப்பின் நிச்சயத்தை கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம், கிருபையினாய் பற்றி கொண்டு இருப்போமானால் அதை நம்ம வெட்கப்படுத்தாது என்று ஏன் நம்ம வாசிக்கிறோம்னா, நாம் கிருபையை சார்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை செய்கிறார். அப்ப இந்த ஓத், அதாவது ஆணை அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஷவா என்ற வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஷவா என்ற வார்த்தை டினோட்ஸ் கம்ப்ளீட்னஸ். ஏன்னா 7 டினோட்ஸ் கம்ப்ளீட்னஸ். 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையை குறிக்கிறது. இனி வரும் சபைகள், அதாவது சரீரமாகிய சபை, மணவாட்டியை குறிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா டினோட்ஸ் த ஃபுல்னஸ். பரிசுத்த ஆவியானவரும் பாருங்க இன்னைக்கு சபையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார். நாள் ஒன்று வரும் பொழுது இந்த சரீரமாகிய சபையை பத்திரமாக என்ன பண்றார், மணவாளனாகிய கிறிஸ்துவின் கையில கொண்டு போய், இந்த மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய கிறிஸ்துவின் கையில கொண்டு போய் விடுகிறார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ஊழியன் இருந்தார். அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா எலியேசர். எலியேசர்னா காட் இஸ் மை ஹெல்ப். அவர் என்ன பண்றாருன்னா ரெபேக்காவை பார்த்து ஈசாக்குக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய துறையாளராய் தேற்றவாளனாய் கடைசி வரைக்கும் நம்மோடு இருந்து இந்த சரீரமாகிய மணவாட்டியாகிய இந்த சபையை பத்திரமாக மணவாளனுடைய கையில கொண்டு போய் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஆணை எடுக்கிறார். எதுக்கு? he is destined, he wants to show his love, he wants to take us to heaven. இதுதான் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் நிச்சயம். மூன்றாவதாக the greatness of sanctification, அதாவது பரிசுத்தமாகுதலின் மகத்துவத்தை கொடுத்து தான் நான் உங்களிடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 24-25 வசனம் என்ன சொல்லுதுன்னா, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன் என்று அங்கே அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்திலே மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்முடைய மகிழ்ச்சியோடும் மாசற்றவர்களாயும் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறவர் தேவன். அவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். அந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வல்லமையை நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன ஜெபிக்கிறார்? இந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஆவன்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு உங்களுக்கு தேவன் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்ப பாருங்களேன், யார் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர்? யார் நம்மை மாசற்றவராய் நிறுத்துகிறவரே? யார் அந்த மாசற்றவராய் நிறுத்த வல்லமையுள்ளவர் என்று பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய உதவி இல்லை என்னால், அவர் நம்மை பலப்படுத்தவில்லை என்றால் நம்மால் எதுவும் செய்யக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். தேவனை சார்ந்து, பரிசுத்தமானவரை சார்ந்து, அவருடைய வல்லமையை நாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் நமக்கு ஒரு கிடைக்கும் ஒரு பலனாய் இருக்கிறது. தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப தேவன் பரிசுத்தர், அது ஒரு பக்கம் இருக்கிறது.
இந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி தேவன் நமக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு பக்கத்துல அவர் அன்புள்ள தேவனா இருக்கு, காட் இஸ் லவ். மறுபக்கத்துல தேவன் நீதியுள்ள தேவனா இருக்கிறார். அதுதான் பாருங்க, காட்ஸ் ஹோலினஸ். காட் dwells in absolute holiness. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு இணை இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அதே டைட்டில் எடுத்து நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன்னா ஹாகியோஸ் அப்படின்ற அந்த டைட்டில் எடுத்து நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு போட்டு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். தேவனுடைய டைட்டில் ஆச்சு. The Lord is holy, holy, holy. ஹாகியோஸ் 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 என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கிரேக்க வார்த்தை. ஆனா அந்த டைட்டில் எடுத்து பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கிறது. ஸோ அது எப்படி நமக்கு வந்து சேருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காட் சாவரனிட்டி மூலமா தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், இலவசமாய் அதை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு பலனை தந்து, திடனை தந்து, பரிசுத்த ஆவியானவரையும் தந்து, ஆலோசனையும் கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப தேவன் ஒரு பக்கத்திலே நல்ல பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், மறுபக்கத்திலே நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். இதில் இரண்டிலிருந்து வருகிறது தான் பாருங்க கிருபை. அந்த கிருபையிலிருந்து காட் என்ன பண்றார், ப்ரொவைட் பண்ணுகிறார். காட் இஸ் சோ குட் இன் ப்ரொவிஷன். அவர் ப்ரொவைட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக தான் தேவன் நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். பாருங்க, அந்த மூரிய மலையில ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த செல்லும் பொழுது, அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், காட் இஸ் மை ப்ரொவைடர். நீ பலி செலுத்த வேணாம்ப்பா, நான் என்னுடைய மகன், நீ உன்னுடைய மகனை பலி செலுத்த வேண்டாம்ப்பா, நான் உன்னையே ஒரு பலியை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஆடை உண்டு பண்ணும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், God is my provider. The Lord will provide என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு துணையாளனாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார் பாருங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். சரி, இப்படி இருக்கிற இந்த சாங்டிபிகேஷன்னா என்ன, பரிசுத்தமாகுதல்னா என்ன பிரதர், வேதத்துல பார்க்கிறோமே, அதெல்லாம் என்ன, வாட் டஸ் இட் மீன்? தேவன் தான் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, தேவன் உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு, உங்களை நீதிமானாய் காண்கிறாருலாம் வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தமாகுதல்னா என்ன? Why it is a continuous thing that is happening அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a battle between the flesh and spirit. The battle between the flesh and spirit. அது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது பார்த்தீங்களா. அதுல நம்ம மேலும் மேலும் ஜெயிக்க 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 கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம பரிசுத்தமாக்குகிறார். இட்ஸ் an art of getting used to winning over flesh இல்லையா. அதுதான் பாருங்க அந்த பரிசுத்தமாகுதல். அது தேவனே நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து செய்கிறார். The war is won, but the battle continues இல்லையா. தேவன் அந்த போரை வென்று விட்டார். கடைசி வரைக்கும் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். God has promised us. It is God's plan. God has taken an oath about it. God has already won the war, but the battle, it continues in every single believer's life என்று நாம் பார்க்கிறோம். Battle of spirit and flesh. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க ஆவி ஆத்மா சரீரமாய் மனுஷன் இருக்கிறான். சரீரம் பாருங்க, இட் ஹாஸ் த சென்சஸ், எல்லாமே இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது, இட் டேக்ஸ் an input and takes and gives that to the mind. அப்ப பாருங்க, நமக்கு பார்க்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம். அதனாலதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்னா இந்த எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபில்டர் போட்டு வைக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பைபிள், the body takes all the input, but now the mind, the soul என்ன பாருங்களேன், it is the seat of mind. It is a tool that activates will. அதாவது நம்முடைய சுய சித்தத்தை, ஃப்ரீ வில்லை ஆக்டிவேட் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்கிறது. உள்ளான மனுஷன் பாருங்க, ஸ்பிரிட்ல அவன் நீதிமானாக்கப்பட்டுட்டான், அவன் புதிதாக்கப்பட்டுட்டான். பரிசுத்த ஆவியானவரே இங்க இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்துவாகவே கிறிஸ்துவாகவே நம்மை பார்க்கிறார். தேவனுக்கு நம்ம என்ன சொல்கிறார்னா, நீங்க கிறிஸ்து என்றே அவரை நம்மை அழைக்கிறார். ஏன்னா கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எல்லாம் புதிதாயிருச்சு. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம்.
அப்ப உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டுட்டான், ஆனா சரீரமானது இன்னும் புதிதாக்கப்படவில்லை. ஆனா சரீரத்துல போராட்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. நாள் ஒன்று வரும், கடைசி காலம் துணிக்கும் பொழுது நாம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்து எப்படி எழுந்து மகிமையின் சரீரத்துல இருக்கிறார், அதே போல நாமும் மாற்றப்படும். ஆனால் அன்று நாள் வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு. ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறும் பொழுது அந்த சோல், இந்த மைண்ட், நம்முடைய சித்தம், எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, when it completely aligns with the inner man, which is Jesus Christ himself, then we become holy. அப்ப இந்த பேட்டில் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்றோம்னா பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த சோல் தான் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆக்ட்ஸ் அந்த மீடியேஷன். அப்ப நாம் என்ன பண்ணணும்னா அந்த பேட்டில வின் பண்றது தான் பாருங்களேன் அந்த பரிசுத்தமாகுது. இப்ப நீங்க ஒரு இடத்துல நடந்து போறீங்க, நடந்து போகும்போது ரோட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஈஸியா புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்றேன். நடந்து போகும்போது ரோட்ல ஒரு பெரிய லாக் இல்லைன்னா ஒரு பெரிய கட்டை இருக்கிறது, நீங்க தடுக்கி விழுந்துடுறீங்க. உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. ஒண்ணு, எந்திரிச்சு நீங்க பாட்டுக்கு நமக்கு எதுக்கு நான் வம்பு, நம்ம பாட்டுக்கு இந்த கட்டையை எடுத்து தூக்கி போட்டோம்னா நம்மளுடைய கைகள்ல சில காயங்கள் வந்துடலாம், இல்லைன்னா முதுகு பிடிச்சுக்கலாம். அதனால எனக்கு சில மை பாடி டிமாண்ட் சர்டன் நீட்ஸ், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். இன்னொரு பக்கம் என்னன்னா, நமக்கு பின்னாடி யாராவது வருவாங்க, அவங்களும் தடுக்கி உள்ள வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஐ வென்ட் த்ரூ திஸ், ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு கோ த்ரூ இட் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுறது. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு மேல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, யூ டூ த ரைட் திங் இல்லையா? You do the right. You choose to take it and put it, or at least stand there and tell people not to come. So இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எதுக்கு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆக்டிவேஷன், how your soul, how your mind thinks and exercises free will என்று நான் பார்க்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உலக பிரகாரமான எக்ஸாம்பிளா இருந்தாலும் ஆவிக்குரிய எக்ஸாம்பிள்னு வரும் பொழுது சில நேரம் தேவனுக்கு அடுத்தவைகளை பைபிளை வாசிக்கிறதா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரோடு நிரம்பி ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வரும் பொழுது நம்மளுடைய மைண்ட் ஒரு பக்கம், நம்முடைய ஆவி என்ன சொல்லுகிறதுனா, you must do. There is a push from the spirit. There are two choices here. Either you can pray or not pray. Either you can read Bible and meditate on the word of God, or don't read Bible and meditate on the word of God. The spirit pushes you. There is an inclination. இந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லுகிறாரு. ஆனா நம்ம அதை செய்ய மறுக்கிறபடினாலே the choices varies, and therefore we either win the flesh or we just get used to the flesh என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இதுதான் பாருங்களேன் சாக்டிஃபிகேஷன். இது நம்மளால செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி வரும் பொழுது முடியாது. அதுக்கு தான் தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஹோப்ஃபுல்லி யூ ஆர் கிளியர் சோ ஃபார். இப்ப பாருங்களேன், இன்னொன்று இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுது. அப்ப பாருங்களேன், தேவனுடைய சித்தம்னு நமக்கு என்னன்னு பகுத்தறிய தெரியணும், எது சரியான காரியம் நமக்கு தெரியணும். சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஞானம் இல்லை. அதனாலதான் யூதா நிருபத்தில் எழுதுறார், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்ப உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம அழிந்து போகிறதில்லை. ஒருவேளை சரீரம் நம்ம தட்டி இழுக்கலாம், ஒருவேளை சரீரம் நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகலாம், நம்முடைய சென்சஸ் வேற மாதிரி சொல்லலாம். உலகத்துல பாருங்க, சென்சஸை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களால தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நடக்க முடியவில்லை. ஆனால் நாம் we are so blessed because God's sense, God's Holy Spirit is dwelling in us and it is guiding us every single time. All we need to do is just listen to the voice of the Holy Spirit and everything will fall in place. It will follow duck suit என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மனம் புதிதாகுது. God is the one who begins our salvation. பிலிப்பியர் 1:1 வாசிக்கிறோம், உங்களை நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, God builds our sanctification. எபேசியர் 2:8-10 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ முன்னாடியே தேவன் என்ன பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணி நம்ம செட் பண்ணி ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்மளே பாருங்க, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்றோம்.
அதே அப்ப பாருங்க, தேவன் நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா, தேவன் ஆணையிட்டு இருக்கிறார் என்றால், God has promised, God has put a plan in place now, he will definitely ensure and each and every part of the mission will be fulfilled என்று நாம் பார்க்கிறோம். God's workmanship குறித்து இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவரே நம்மை வணைகிறார். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், போப்பா அவர் குயவன் வீட்டுக்கு போ, அவர் என்ன பண்றாருன்னு பாரு, எப்படி அழகா அவர் வணைகிறார். ஒருவேளை கோணல் மாணலாய அந்த பானை வந்துருச்சுன்னா என்ன பண்றாரு, அதை திரும்ப வணைகிறார், பர்ஃபெக்டா வர்ற வரைக்கும் வணைகிறார் என்று அந்த காரியத்தை, அதிலிருந்து ஒரு ஊமையை தேவன் அந்த ஊமையின் மூலமாக, அந்த ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், லைஃப் எக்ஸாம்பிள் மூலமாக தேவன் எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். God is workmanship, is the building of character, is the transformation of the inner man, is the renewal of the mind. தேவனே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஓகே, இப்படி தேவன் பண்ணியிருக்கிறாரே. எதுக்கு இந்த சாக்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் வியூ, மேன்ஸ் வியூன்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, we have been made holy through the sacrifice of the body of Jesus Christ once for all. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். Hagios, we declared holy in the spirit. Eternity, timeless eternity, God நம்ம என்ன பண்றாரு, நீதிமானாக மாற்றி விடுகிறார், ஜஸ்டிஃபைட் என்று பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அதே எபிரேயர் 10:14 என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, for by a single offering he has perfected for all time those who are being sanctified. அங்க பாருங்களேன், இந்த கிரேக்க வார்த்தை ஹாகியாஸ்மாஸ் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ ஒரு பக்கம் தேவன் என்ன பண்றார், ஜஸ்டிஃபை பண்ணி நம்மை நீதிமான் ஆக்கினாலும் இந்த சரீரத்திலே வாழ்கிற அந்த நாட்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம்னா, we are being sanctified என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த டிஃபரன்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காட்ஸ் வியூ, மேன்ஸ் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை நீதிமானாக்கி விட்டார். ஆப்ரஹாம் believed in God, it was credited to him as righteousness. ஆனா இன்னொரு இடத்துல யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், you see that a person is considered righteous by what they do and not by faith alone. விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, அவர்கள் செய்கிற கிரியைகளினாலே அவர்கள் நீதிமான் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது மற்ற மனிதனுடைய பார்வையில நம் நீதிமான் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, நீதி கிரியைகளை நாம் செய்யும் பொழுது, தேவனுக்கு நாம் சாட்சியாய் வாழும் பொழுதுதான், ஆஹா, there is something different about this person, God is dwelling in this person. அதன் மூலமாக தேவன் அநேகரை நீதிக்கு கொண்டு வருகிறார். அப்ப the consideration of righteous என்னன்னு பார்த்தீங்கன்னா, God's view ஒன்று இருக்கு, man's view இருக்கு. அப்ப நம்ம பரிசுத்தம் ஆகுதலின் மூலமாக தான், when we only obey the word of God, when we only obey the voice of the Holy Spirit and becoming more like Christ, only then we will be able to demonstrate Christ, and through that people around us will realize that yes, these people are sanctified, they have been set apart for the mission of God. Therefore I think there is God is in work here, so I need to go and listen to that என்று சொல்லி அவர்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ என்ன பண்றாரு, அதனாலதான் வேதத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னா, மேக் எவ்ரி எஃபர்ட் to confirm your calling and election. தேவன் உங்களை அழைச்சிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார், மகிமைப்படுத்திட்டார், உங்களை எலெக்ட் பண்ணிட்டார், கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கிறார். But how are you going to make an effort to let the world know, brother? How are you going to make that happen? Only through this action என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல பாவத்துல இருந்தோம், இப்ப நீதிமானாக்கப்பட்டுட்டோம், இப்ப பரிசுத்தமாகுதலிலே நாம் இருக்கிறோம். பாவத்துல இருந்தோம், that was past. அப்ப justification, we are fully justified. God has already called us holy once and for all. ஆனா sanctification என்ன பார்க்கும் பொழுது, இனி இது நடந்து கொண்டே இருக்கிறது, present continuous tenseல இருக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்துல பாவி, இன்னைக்கு நீதிமான், இப்பொழுது நான் புதிதாக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்துவை நான் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டே இருக்கிறேன், நான் நீதியின் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். I am conforming myself to the image of God. I am fighting against the desires of flesh. அப்ப அது நடந்து கொண்டே இருக்கிறது. 100% I was justified, but my salvation depends on God's justification. But although 100% of sanctification கிறிஸ்து தான் எனக்கு கொடுக்கிறார், என்னால் கொடுக்க முடியாது, தேவனுடைய பரிசுத்தத்தை என்னால் அடைய முடியாது, ஆனால் கிறிஸ்துவினை போல நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். கடைசி தேவன் எனக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது, மகிமையான சரீரத்தை கொடுக்கும் வரைக்கும் நான் பரிசுத்தமாகுவேன் என்று நாம் பார்க்கிறோம். Although salvation is not dependent on the efficacy of sanctification, ஏன்னா தேவன் இலவசமாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார், ஆனாலும் பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார், கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். தேவன் நமக்கு அந்த பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாய் இருக்கிறது, அது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காவே கொடுத்துக்கிறார். இட்ஸ் a benefit என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்குன்னா, தேவன் God is going to reward us in the end, இல்லையா? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம்.
அங்க நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன உவமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 2 தாலந்து, 1 தாலந்து, இன்னொருக்கு ஒருத்தர் 5 தாலந்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எல்லாம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் அதை பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக தேவன் அவர்களுக்கு பலனை அளிக்கிறார். அது போலதான் தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், இந்த பரிசுத்தமாகுதலை ஒரு பலனாய் கொடுத்திருக்கிறார். ஒரு கிஃப்டாவே அதை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் அநேக நற்கிரிகளை செய்யும் பொழுது தேவன் அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுப்பார். வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சீஷன் எனும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கேற்ற பலனை அடையாமற் போகான் என்று வேதம் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா. God is working in us. Holy Spirit is working in us and He is helping us. இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா லீகலிசமும் கரப்ஷன் ஆஃப் கிரேஸ் வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இது பண்ணலையா நீங்க நரகத்துக்கு போக போறீங்க, நீங்க அது பண்ணலையா நீங்க நரகத்துக்கு போக போறீங்க என்று சொல்லி சில நேரம் விசுவாசிகளை பயமுறுத்துகிற காரியமா இருந்தாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏன்னா பரிசுத்தாவியர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம பரிசுத்தாவியர் சார்ந்து வாழும் பொழுது அது நமக்கு பலனை தருகிறது. Yes, we might fall down sometimes. Yes, there will be challenging sometimes, but God is going to help us and He is going to guide us till the end. அதுதான் வேதத்தின் சத்தியமாய் இருக்கிறது. ஏன் சாங்டிஃபிகேஷன் பற்றி நான் சொன்னபடி இது நமக்கு ஆடட் பெனிஃபிட் என்று வேதம் சொல்லுகிறது. அது பரிசுத்தமாகுதல், உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஹவ் ஆர் வி பீயிங் சாங்டிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல்னே வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:2-3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. God is building character. God is strengthening us. God is transforming us, just like the potter, how he changes and transforms. God is in the business of transforming us day by day. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான் நாளுக்கு நாள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இட்ஸ் a progressive process தான். பரிசுத்தமாகுதல் படிப்படியாக நடக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயோ விழுந்துட்டேனே பிரதர் அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மளை பாவியாய் பார்க்கறதில்ல. இருந்தாலும் எந்திரிச்சு வாப்பா என்று சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக தான் பார்க்கிறார். நம்மை காணும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவாகவே பார்க்கிறார். அப்ப நம்ம இந்த இருதயத்துல ஒரு வாஞ்சையும் பற்றி கொண்டே இருக்கிறது. பாருங்க, எனக்கு தாகம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த தாகத்தை தேவன் பரிசுத்தாவின் உங்கள் இருதயத்துல வைத்து மேலும் மேலும் நீதிமான 1000 தடவை விழுந்தாலும் விழுந்து ஓடும்படியாக கர்த்தர் ஒரு அனுகிரகம் பண்ணுகிறார். So we are being sanctified every single day. We will reach the perfection when Jesus comes. But until then, I'm going to continue to run my race. ஆகாயத்தை நான் என்ன பண்ணுகிறேன், அடிக்கிறவனா நான் சிலம்பம் பண்ணேன், ஏதோ நான் நீதிமானாகிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்பது இல்லை. தேவன் எனக்கு கிருபையை கொடுத்துட்டார். ஏற்கனவே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டார். தேவன் என்னை ஆல்ரெடி சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அட்மிஷனை போடுறார். டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துட்டு அட்மிஷன் அப்புறமா தான் போடுறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அது நமக்கு உதவி செய்ய வல்லமையா இருக்கிறது. கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஸ்பிரிட்டுக்கும் ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட்டுக்கும் மற்றும் நான் ஒரு டிஃபரன்ஸை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். வேதத்துல படிக்கும் பொழுது அந்த கிரேக்க வார்த்தை ஒய்கியோ என்ற அந்த வார்த்தை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஆக்குபை a house, to cohabitate, to reside. பரிசுத்தாவியானவரும் நமக்குள்ள இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியானவரால். நம்முடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேரோ என்ற அந்த கிரேக்க வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, டு கேரி இன்டு எஃபெக்ட், டு ஃபுல்ஃபில், டு ரியலைஸ் அண்ட் டு கான்சுமேட். அதாவது ஏதாவது வீட்டில் நம்ம பொருள் வாங்கி வச்சிருப்போம், ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏதாவது சாப்பாடு கூட வாங்கி வச்சிருப்போம், ஆனால் அதை நம்ம சமைச்சிருக்கவே மாட்டோம். அது மாதிரி தான் நாமளும் பரிசுத்தாவியானவரோடு இணைந்த அந்த பயணத்தை நாம் அநேக நேரம் செய்கிறதில்லை. பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட நாம் இணைந்து செய்கிறதான சில காரியங்களை நாம் செய்யாமல் விட்டு விடுகிறோம். Yes, we are sealed by the Holy Spirit. Yes, we are baptized in the Holy Spirit. Yes, there is a guaranteed deposit of Holy Spirit. அவர் முத்திரையாய் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தமாக்குகிறவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சில நேரம் அவரோடு கூட நாம் பயணிக்கிறதில்லை. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெப வாழ்க்கை தான். பாருங்க, growth in prayer life. நம்ம ப்ரேயர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போறேன் பிரதர், அந்த ப்ரேயர்ல ஜாயின் பண்றேன், இந்த ப்ரேயர்ல ஜாயின் பண்றேன். பட் am I in a relationship? Am I growing in the prayer life? என்று கேள்வி வரும் பொழுது இல்லை. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஜெபிக்கிறதில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி இன் காட்ஸ் வேர்ட்.
காட்ஸ் வேர்ட் தெரியும், எந்த வசனத்தை கேட்டாலும் எடுத்து சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை என்ன, வாட் இஸ் த பிக் பிக்சர், why God is saying this அப்படின்னு சொல்லி வசனத்துல, வேத வாசிப்புல, நம்ம அநேக வேத தியானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடவுளை பற்றி என்ன அறிந்து கொள்கிறதுல நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். growth in the knowledge of Christ, knowledge of God. கிறிஸ்து வாழ்க்கையின் நோக்கமே பாருங்க, தேவனை நாம் அறிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து அவரை போல மாறணும். அதுல நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அப்புறம் கடைசியா நாம் கிறிஸ்துவுக்குள் களி கூறுவது, அதுல நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அப்ப the filling of the Holy Spirit என்று பார்க்கும் பொழுது, it is just experiencing Holy Spirit in every day to day life. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்க வந்திருக்கிறேன், என்னோடு கூட உடைய பிரசன்னத்தை உணர எனக்கு பலன் தாருங்க. இந்த உண்மை போல நான் மாறணும், உண்மை குறித்து எனக்கு மேலும் கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் மாம்சத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். அந்த ஃபெலோஷிப்ல நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் ஆவியானவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டியது மிக அவசியம். இந்த டைம்ல நான் உங்களிடத்துல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்துட்டாருங்க. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் God paid it everything in full on the cross. God has given us the free gift of righteousness. God has given us the Holy Spirit. And finally, he also protected us until Christ comes back and recovers us. ஆனா பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது God is sovereign because he promised, he has a plan என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் the divine enterprise. And he has provided us everything with all the tools and equipment. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தருக்காக நாம் செய்வோமாக, கர்த்தரை சார்ந்து வாழ்வோமாக, கர்த்தர் நமக்கு பலனையும் திடனையும் கொடுப்பார். நம்ம பார்த்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை நிச்சயத்தையும் கொடுத்துட்டார். இந்த கிரேட்னஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் வரும் பொழுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the renewal of the mind, putting on Christ, winning the battle of between flesh and spirit. அப்புறம் why sanctification பார்க்கும் பொழுது தேவனுடைய பார்வையின இருக்கு, மனிதனுடைய பார்வையின இருக்கு. there is a difference between gift and reward. அப்புறம் ஃபைனலா இது நம்முடைய பெனிஃபிட்டுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதை இதை விட நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அந்த பரிசுத்தமாகத்தில் இருக்கிறபடினாலதான். கடைசியாக எப்படி இது நடக்கிறதுனா, பார்ட்னர்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட், ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். அண்ட் இட் இஸ் ப்ராக்ரெசிவ், இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் திங், இட்ஸ் கோன் பி அ ஸ்லோ ப்ராக்ரஸ். அதனாலதான் மரம் வளர்றது போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்கிறது, பெரிய மரமாய் மாறுகிறது. அதே போல தேவனும் நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்து நம்ம பெரிய காரியங்களை செய்து நமக்குள்ளே அவர் சில காரியங்களை வைக்கிறார். இது நம்ம தியானித்த இந்த காரியத்துல நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட, பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். பரிசுத்த தேவனை இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யூ ஆர் அ சாவரன் லார்ட். உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மை நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களுக்குள்ள நீர் நடத்தி எங்களை நான் ஜெபிக்க, ஆண்டவரே எங்களை என்ன ஒவ்வொரு நாளும் சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மாம்சத்தை மேற்கொள்ளவும் ஆண்டவரே ஆவியானவரை நாங்கள் சார்ந்து இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. உடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட அந்த வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு வாலிபரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நீர் பரிபூர்ணமாய் செய்து முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.